இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுவோம். நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ஹிட் பண்ணும். இட் வில் சேஞ்ச் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ. அந்த மாதிரி தான் நான் என் அம்மாக்கிட்ட என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று ஷேர் பண்ணிட்டுருக்கும்போது அம்மா சொன்னாங்க, "நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். அண்ட் தேட் வேர்ட் ரியலி 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 ஹிட் மீ ஸோ ஹார்ட். பிகாஸ் த சென்டென்ஸ் ஷீ டோல்ட் அது வந்து ரொம்ப என்னோடய சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம், பழமொழி படிச்சிருப்போம், படம் பார்த்துருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒன்று நடக்கும்போது நமக்கு மைண்டில் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் அந்த டைமில் வந்து நமக்கு இதை யார் சொல்கிறாங்கங்கிறது முக்கியம், எந்த டைமில் அவங்க சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, if you are also in your tough time, or if you are in your confused state of mind, just always remember, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். Thank you.